கடவுள் ஒருத்தனுடைய கடவுளை வந்து சொல்லியிருக்காரு, நாளைக்கு உன் வீட்டை விட்டு நான் கிளம்ப போறேன்பா, நாளைக்கு இனிமே இந்த வீட்டுல இருக்கல நான் கிளம்ப போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவர் போய் நான் சொல்லி நானா முடிவு எடுக்க முடியாது, என் வீட்டுக்காரி விளக்கமா தான் அடிப்பா, வீட்டுல போய் நான் கேட்டு வரேன். போய் வீட்டுக்காரிட்ட மட்டும் கேட்டுக்காரு, இந்த மாதிரிமா கடவுள் வீட்டு விட்டு போறேன்றாரு, ஒரு வாரம் தரேன்றாரு, என்ன கேட்கலாம். அந்த மாதிரி சொன்னாங்க, கேட்கறது கேட்கறீங்க, ஒரு 500 பவுன் நகையா கேட்டு வைங்க, தேவைப்படும் 500 பவுனா கேளுங்க. அப்புறம் மறக்காம போத்தீஸ்ல இருந்து 4 பட்டு புடவை மட்டும், அப்படி அந்த பார்டர் பச்சை பார்டர் வச்ச மாதிரி ஒரு 4 பட்டு புடவை. சரி, பொண்ணுகிட்ட கேட்டாரு, என்னம்மா கேட்கலான்னு. அப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கேளுப்பா. பையன்ல கேட்டாரு, அப்பா எனக்கு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டும் ஐடி கம்பெனில வேலையும் அமெரிக்கால வீடும் கேளுப்பார். அந்த பாட்டி ஒண்ணு அவங்க அம்மா வந்தாங்க, இதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே அன்பும் சந்தோஷமும் ஆதரவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வீட்டுல இருக்கணும் கேளுப்பார். போனாரு கடவுள்கிட்ட, சாமி எங்க வீட்டுல எப்பயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிம்மதியும் இருக்கணும் சாமி. கடவுள் சொன்னார், உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி இருந்துச்சுன்னா நான் ஏன்னா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுகிறேன். இறைவன் அங்கேயே தங்கினார். நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, தூய நபி நாயகத்தின் சொல்லறிய அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்ல அங்கே கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவள் புன்னரையை காணவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயிர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், உன்னுடைய நிம்மதியை தாராய்னு கண்ணதாசன் ஐயா கேட்டிருப்பாரு. எவ்வளவு கொடுத்தாலும் சார் நைட்டு படுத்தோடி தூக்கம் வரணும்ல, நிம்மதி வரணும்ல. இந்த வாழ்க்கையில பொன்னாலும் பொருளாலும் மட்டுமா இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்ணா, வீட்டுல இந்த அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? யார்ட்டி சொல்றா? கரி துணி தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரிய சொல்லுதான், வரலாற்றை சொல்லுதான். இந்த கரி துணியினுடைய வரலாறு எப்படி பாடினா, இந்த கரி துணி நல்லா இருக்கிறப்ப நல்ல துணியா வச்சுப்போம்ல, அது தன்னுடைய நொந்து போய் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உணவு, இரு கைகள் செய்த கடிவு, குடிசை இருக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு, பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே, பருத்தி எடுத்து திருத்தி பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, வில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடையிலேறி கோலை கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிருந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கிது மனம் வெந்து, கதை சொல்லுது தடை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. நொந்து சொல்லுதா, என்னப்பா கதை சொல்லுது? வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கும் போது நம்ம இந்த வீடு வேணும், அந்த வீடு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றனோ மகிழ்ந்திருந்த மாதரே, கால நோலை வந்த போது கையகன்று நிற்பிரே, ஆளகுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை ஏன்னர். இப்ப இந்த வாழ்க்கையினுடைய சாயத்தை, இந்த வாழ்க்கையினுடைய இந்த சாரத்தை புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா, குருவுகளை போய் பிடிச்சிக்கணும். இந்த குரு கிட்ட என்னப்பா கேட்கணும்னு நமக்கு தெரியணும். இந்த குரு பீடத்துக்கு நீங்க வரீங்கன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியணும். குரு சொன்ன வார்த்தையை நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். கரெக்டா? காஞ்சி சங்கராச்சாரியார் 100 வருடம் வாழ்ந்த மாமுனி, அவர் சொன்னாரு, ஒரு முறை அப்படியே பேசிட்டே இருக்காங்க, போதனை பண்ணிட்டே இருக்காங்க, திடீர்னு அவருக்கு ஏதோ தோணுது, போய் குளிச்சுட்டு வர்றாரு, போய் குளத்துல குளிச்சுட்டு வர்றாரு. இப்படியே 7 முறை பண்ற, போறாரு குளிக்கிறார், திரும்ப வர்ற, 7 முறை பண்ற, ஜெபம் பண்ற, பேசுறத விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு.
இப்ப அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா பகவானே, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, சமைக்கணும் பண்ணிட்டோமா, நீங்க போய் குளிச்சுட்டு வர இடம் நாங்க ஆச்சார தோஷம் ஏதாவது பண்ணிட்டோமா? அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால சந்திர மௌலீஸ்வரர்ன்ற ஆலயத்துக்கு நான் பூஜை பண்ண போனேன். அங்க பூஜை பண்ண போனப்ப வில்வ இலை இல்ல. இந்த வில்வ இலை இல்லையே, யாராவது கொண்டு வரணுமேனு கேட்டேன். 2 நாள் வில்வ இலையே கிடைக்கல. 3வது நாள் வந்து பார்த்தா அந்த கோவிலுடைய வாசல்ல ஒரு கூட நிறைய வில்வ இலை இருந்தது. யார் கொண்டு வந்து வச்சானே தெரியல. 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, தினம் கூட நிறைய வில்வ இலை இருக்கும், யார் வைப்பான்னு தெரியல. ஒரு நாள் பூஜைக்கு முன்னாடி போய் நான் நேரடியா பாக்கணும்னு போனா ஒரு 8 வயசுல ஒரு பையன் வந்தான். வில்வ இலையை அங்க வச்சுட்டு ஓடி போயிட்டான். நான் அவனை பிடிச்சி கூப்பிட்டு கேட்டேன், என்னடா சொன்னேன், உன் பேர் என்னன்னு கேட்டேன். புரந்தரவர்ல கேசவர்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அடுத்த நாள் இதே மாதிரி போகும்போது, ஏன் நீ உள்ள வரமாட்டேறாங்க? இல்ல சாமி, நான் வந்து ஆடு மேய்க்கணும், அதனால நீங்க வில்வ இலை இல்லைன்னு சொன்னாங்க, நான் வில்வ இலையை வச்சுட்டு போனதுனால வேகமா வச்சுட்டு போறேன்னு அந்த பையன் அப்படியே போறான். இப்ப அங்க பூஜைகள் தான் நடக்குது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சி பெரியவர் அந்த 18 நாள் முடிச்சுட்டு திரும்ப காஞ்சிபுரம் கிளம்புற, ஆசிரமத்துக்கு கிளம்புற. அப்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வர, குருமகான் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த சின்ன பையன் அங்க நிக்கிறான். பிறந்தவர கேசவரோட அந்த பையன் நிக்கிறான். அவனை அழைக்கிற, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்ட. 8 வயது பையன் என்ன தெரியுமா கேட்டான்? சாமி, எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான். மறுபிறவி இல்லாத மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் அடைவதற்கான அருள் குறிங்கன்னா. அவர் அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன்னா நம்மளே அதெல்லாம் கேட்க மாட்டோம். கரெக்டா? வீட்டுல பிரச்சனையா இருக்கு, என் மனைவியும் பேசாம இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம கேட்போம். அவர் சொல்லுவார், அதுவே முடியாது இல்ல, நடக்காத விஷயத்தை ஏன்பா கேட்கிறேன். இல்ல, ஒருத்தன் கடவுள் கிட்ட கேட்டிருக்கான், சாமி எனக்கு 2 வரம் வேணும். என்ன? எங்க வீட்டுல இருந்து சொர்க்கத்துக்கு டைரக்டா ஒரு ரோடு வேணும். 2வது வரம், அதெல்லாம் போட முடியாதுடா, ரோடெல்லாம் டைரக்டா போட முடியாது. அப்புறம் 2வது வரம் என்ன? என் வீட்டுக்காரிக்கு பேசாம இருக்கணும், என் கூட சண்டை போடாம இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். கடவுள் சொன்னார், சிமெண்ட் ரோடு வேணுமா, தாழ் ரோடு வேணுமா? அதை போட்டுடலாம். அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்போம். அந்த பையன் கேட்டிருக்காரு, மோட்சத்தை கொடுங்கன்னா, எனக்கு வந்து புக்தியை கொடுங்கன்னா. இவர் அசந்து போய் கேட்கிறாரு. இதை கேட்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அது சொன்னா, எங்க அப்பா இந்த மாதிரி குருமகான்களை சந்திச்சா, பெரியவங்களை சந்திச்சா எது ரொம்ப பெரிதோ அதை கேட்க சொல்லியிருக்காங்க. பெரிதிலும் பெரித கேட்க சொன்னாங்க. பெரிதிலும் பெரிது, எல்லாத்திலையும் பெரிது முக்தின்னு நீங்க தானே நேத்து சொல்லி கொடுத்தீங்க. எல்லாத்திலையும் பெரிது இறைவனுடைய திருப்பாதங்களை அடையிறதுன்னு நீங்க தானே நேத்து உங்களுடைய சொற்பொழிவுல சொன்னீங்க. எல்லா சொத்து பத்துக்களையும் விட, இந்த பூலகத்தில் இருக்கிற அத்தனையும் விட இறைவனுடைய பாதமும் முக்தியும் மறுபிறவி இன்மையும் தானே பெரிதுன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு அந்த முக்தியை தரணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். அவர் சொல்றாரு, சந்திர மௌலீஸ்வரனுடைய அருளால் தக்க நேரத்தில் உனக்கு முக்தி கிடைக்கிட்டு வட்டார். இது நடந்து 20 வருஷம் கழிச்சு அவர் போய் குடிச்சிட்டு வர்றாரு. இப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாரு, இந்த சம்பவத்தை நான் உனக்கு அப்ப அனுபவித்து வந்தேன். இப்ப அந்த பையன் புரந்தரவர கேசவரலும் இறைவன் அடி சேர்ந்துட்டான். அப்படி இன்னும் 7 ஜென்மம் இருந்தது. அந்த 7 ஜென்மத்தை என்னுடைய அந்த தவ பலனால் அவனுக்கு கடத்தி விடுவதற்கான முயற்சியை இறைவன் அருளால் இப்பொழுது நான் நடத்தினேன்னு காஞ்சி பெரியவர் சொல்றேன். அப்ப குருவினுடைய பாதங்களை நாம பற்றி கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மறுபிறவிகள், நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள் அழிந்து முக்தியை தரக்கூடிய பாதங்களாக குருமகா சன்னிதானங்களினுடைய இந்த பீடங்களும் பாதங்கள் இங்க வந்தா இதைத்தான் நம்ம கேட்கணும். இதே மாதிரி காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பேசிட்டே இருக்கும்போது, சாமி எனக்கு முக்கியமான விஷயம். என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன? என்னப்பா பேசிட்டே இருக்கும்போது என்னப்பா இருக்காது. நான் சொன்னா, சாமி என்னுடைய கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்ணணும்னு கேட்டுக்கா. கார் அடிக்கடி யாழ்கிட்ட காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்ணணும்? அவர் சொன்னாருப்பா, நல்ல மெக்கானிக்கா பாரு, அதுக்கப்புறம் திருப்பதிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வான்னு இருக்காரு. 6 மாசம் கழிச்சு அவன் வந்திருக்கான். இவருக்கு பயமாயிடுச்சு, இப்ப பைக் ரிப்பேர்னு வானா, வீடு ரிப்பேர்னு வானான்னு. அவர் வந்து, சாமி நீங்க சொன்ன மாதிரி நல்ல மெக்கானிக்கை பார்த்தா இப்ப காரு சரியா போயிடுச்சுன்னா, ஒரு குரு கிட்ட என்ன கேட்கணும்ன்றது இருக்குல்ல. ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட். மகாபாரதத்துல ஜெயத்ரதன் கேட்கிறான், ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட். நாங்களும் மாணவர்கள் தானே, நாங்களும் உங்க மாணவர்கள் தானே, நீங்க சொல்றது அப்படியே செஞ்சவங்க தானே, உங்க மகன் அஸ்வத்தாமன் அப்படிப்பட்ட வில் வீரன் தானே, ஏன் அர்ஜுனனை மட்டும் கொண்டாடி கொண்டே இருக்கிறீங்க? நானும் வில் வீரன் தானே, ஏன் அர்ஜுனனை கொண்டாடுகிறீர்கள்? துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் தெரியுமா அர்ஜுனன் எல்லாத்தையும் சிறப்பானவன்? ஏன்னா நான் உங்களுக்கு பகல்ல சொல்லி கொடுத்தா அர்ஜுனன் இரவுல பிராக்டிஸ் பண்றான்பா. நான் உங்களுக்கு 2 வில்லுல சொல்லி கொடுத்தா அர்ஜுனன் 4 வில்லுல பிராக்டிஸ் பண்றான்பா. அவனுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக நான் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்குப்பா. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவன் குரு கத்து கொடுத்துருப்பாரு. இப்ப நீங்க வரீங்கன்னா குரு கிட்ட போய் நம்ம அப்படியே தஞ்சம் அடையும் போது குரு நமக்கான ஒரு விஷயத்த கொடுப்பார், நமக்கான விஷயங்களை செய்வார். அது எப்படி பாடினா, இப்ப
ரஜினி தொடர்ந்து பார்த்தா ரஜினி ஸ்டைல் பண்றவங்களை பார்த்துருக்கோம்ல சார். அந்த காலத்துல ரஜினியோட காஸ்டியூம் வச்சு அப்படியே ரஜினி மாதிரியே ட்ரெஸ் போட்டுப்பாங்க. கமல் ரசிகர்னா அப்படியே கமலாவே அப்படியே இருப்பாங்கல்ல. சில பேர் அப்படியே தலையை நல்லா வாரி அதை களைச்சு விட்டுருக்கா. ஏன்னா எங்க தலைவர் ஸ்டைல் இதுதான் அப்படின்னு. ஒரு சாதாரண சினிமா நடிகரே ஒரு மனிதரை மாற்ற முடியும் என்று சொன்னால் அன்பின் சொரூபமாக ஆன்மீகத்தினுடைய தீபமாய் இருக்கக்கூடிய இந்த குருமார்களை தினமும் நினைத்து கொண்டிருக்கும் போது நாமும் அதே குருமார்களினுடைய நிலையை தொடர்ந்து அடைய முடியும். இது உண்மை. துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரா? இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகலைவனுடைய கதை. நீங்க கேட்ட விஷயத்துல கேட்காத விஷயம் சொல்றேன். ஏகலைவன் போய் துரோணாச்சாரியார் கிட்ட வில்வித்தை கத்துக்கணும்னு போறான். அவனால போக முடியல. ஏன்னா அவன் வேடுவர் குலம், அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப ஏகலைவன் என்ன பண்ணாரு, தனியா ஒரு உருவம் செஞ்சு தான் வில்வித்தைய அப்படியே தொடர்ந்து பயிற்சி செய்கிறாரு. ஒரு முறை அஸ்தினாபுரத்துல இருந்து ஒரு படை, கீர்த்திவாசன் அந்த படை தளபதி, அவர் என்ன பண்றாரு, அந்த நாய்களுடைய கூட்டிட்டு வர்றாரு. ஒரு நாயை கூட்டிட்டு அந்த படை நடந்து வருது. இந்த நாய் தொடர்ந்து குறைச்சுக்கிட்டே வருது. ஏகலைவனால சரியா பயிற்சி பண்ண முடியல. இப்ப ஏகலைவன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த நாயை எந்த நாயும் படுத்தல, அந்த நாயினுடைய குரலை மட்டும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு அஸ்திரம், அந்த சின்னத ஒரு அஸ்திரம், அது போய் வாய்க்குள்ள போய் குரலை கட்டுப்படுத்திடும். அதால குலைக்க முடியாது. இது யாருக்குமே தெரியல. கூட்டிட்டு வந்த படையில இருந்து யாருக்குமே தெரியல. 2 நாளுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த நாய் சத்தமே போட மாட்டேங்குதுன்னு. அதுல கீர்த்திவாசன்ற ஒரு பெரிய வில்வித்தைக்காரர், அவர் பாக்குறாரு இதனுடைய வாய் கட்டுப்பட்டு 3 சின்ன அம்புகளால் அந்த வாய் கட்டுப்பட்டிருக்கு. இவர் ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. ஏன்னா இந்த வித்தை தெரிந்த உலகத்திலேயே ஒரே ஆள் துரோணாச்சாரியார் மட்டும்தான். வேற எந்த வில்லாளிக்கும் இந்த வித்தை தெரியவே தெரியாது. இந்த நாயினுடைய வாயில குரலை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தை துரோணாச்சாரியாருக்கு மட்டுமே தெரியும். அவர் நம்மோட வரல. இந்த வித்தை யாரும் பண்ணிருப்பாங்கன்னு அந்த நாயை கூட்டிட்டு போய் துரோணாச்சாரியார்ட்ட காட்டுறாங்க. அவர் மிரண்டு போறாரு. ஏன்னா தனக்கு தெரிந்த வித்தை அவர் யாருக்குமே இதை சொல்லியும் தரல, மற்ற மாணவர்கள் சொல்லியே தரல. அப்படி இருக்கிறப்ப இதை யாருப்பா பண்ணிருக்க முடியும்னு அந்த காட்டுக்கு வராரு. ஏகலைவன் தான் இதை செய்தான்றது தெரியுது. இப்ப ஏகலைவன் எப்படிப்பா அதை செஞ்சேன்னு கேட்கும் போது என்ன தெரியுமா சொன்னா, துரோணாச்சாரியாருடைய உருவத்தை அப்படியே வச்சிருக்கான். அந்த உருவத்தை பார்த்து 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 பயிற்சி பண்றான். துரோணாச்சாரியார் சொல்கிறார், தன்னுடைய உருவத்தை வைத்து அவன் பயிற்சி செய்த காரணத்தினால் அந்த உருவமாகவே இன்னொரு துரோணாச்சாரியாராகவே அவன் மாறிவிட்டான்றது அந்த துரோணாச்சாரியாருக்கு தெரியுது.